சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க இருக்கிற இந்த பங்களா ஒரு 60, 70 வருஷத்துக்கு முந்தி ஜீவ சமாதி இருந்த இடம். இப்பல்லாம் மனுஷன் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணான நிலத்தையும் நீரையும் திருடுறதில்ல, போட்டி போடுறான். சுடுகாடா இருந்த இடமெல்லாம் மனுஷங்க குடியிருப்பா மாறி போச்சு. காட்டையும் அழிச்சு அங்கேயும் போய் நாசம் பண்ண தொடங்கிட்டதால, அங்க வசிக்கிற யானை, புலி எல்லாம் ஊருக்குள்ள வந்து உணவு தேடி அலையிற கொடுமையை பார்க்கிறோம். காரணம் மனுஷனோட சுயநலம். அந்த சுயநலம் தான் குருநாதரான சோமாஸ்கந்தர்ங்கிற சித்தரோட ஜீவ சமாதியும் விழுங்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஜீவ சமாதியை தோண்டி அன்னைக்கு சோமாஸ்கந்தரோடு சேர்த்து சமாதியில வைக்கப்பட்ட ரசமணி, ஜெபமாலை, ஏட்டுக்கட்டு இவைகளை இன்னைக்கு எடுத்தாகணும். அப்படியே சித்தர் சாமியோட எலும்புகளை எடுத்து வேற இடத்துல புதைச்சு அங்க ஜீவ சமாதிய புதுப்பிக்கணுங்கிறது என் எண்ணம் என்று அவர்களிடம் சொல்லி முடித்தார். சாமி, அந்த ரசமணி, ஜெபமாலை, ஏட்டுக்கட்டுல அப்படி என்ன இருக்கு? போக போக அதை தெரிஞ்சுப்பீங்க. நல்ல சீடனுக்கு அழகு கேள்வி கேட்காம சொன்னதை கேட்டு செயல்படுறதுதான். அவர் முத்தாய்ப்பாக சொன்னதை தொடர்ந்து கந்தசாமி வெளியே போய் கதவை தாழிட்டு விட்டு வந்தார். பரணி, குரு, இப்ப ஜீவ சமாதி இருக்கிற இடத்த துல்லியமா கண்டுபிடிக்க போறோம் என்று சிவப்பிரகாசம் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்து ஏதோ மந்திரம் ஜெபித்து விட்டு கீழே தரையில் வைத்தார். பின் அதை உற்று பார்க்க தொடங்கினார். சில நிமிடங்களுக்கு பிறகு அது அசைய ஆரம்பித்தது. பின்னர் உருளத் தொடங்கியது. பரணி, குரு இருவருமே இமைக்க கூட மறந்து பார்த்தனர். எலுமிச்சம்பழம் உருண்டு கொண்டே அந்த வீட்டின் பூஜை அறை முன் ஓர் இடத்தில் நின்றது. சிவப்பிரகாசம் உடனே கற்பூரம் ஏற்றினார். அப்படியே விழுந்து வணங்கினார். அவர்களும் விழுந்து வணங்கினார்கள். இந்த வீடு நல்ல விதமா இருக்க ஜீவ சமாதிக்கு மேலே பூஜை அறை இருக்கிறதும் அங்க நித்தமும் வழிபாடு நடக்கிறதும் தான் காரணம். இதோ இந்த கற்பூரம் எரியிற இடத்துல தோண்டுங்க என்றார். பரணி, குரு இருவரும் சட்டையை கழற்றி வைத்தனர். பரணி தன் செல்போனில் அக்காவை அழைத்தான். அக்கா, சொல்லு பரணி. இங்க சாமி கும்பிட்டுட்டோம். அப்படியே எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே ராத்திரி படுத்துட்டு காலையில வந்துடுறோம்க்கா. எங்களை காணோம்னு பயந்துடாதீங்க. அப்படி எந்த ஃப்ரெண்ட் அங்க இருக்கான்? அதையும் நாளைக்கே சொல்றேன். குருவோட அம்மா கிட்டயும் சொல்லிடு. புத்திசாலித்தனமாக வீட்டு சூழலை சமாளித்தவன் தரையை தோண்ட ஆரம்பித்தான். பழக்கமில்லாத வேலை, ஆனாலும் மனதில் ஈடுபாடு. அதிக சத்தம் கேட்காதபடி நிதானமாகவே வேலை தொடர்ந்தது. கந்தசாமி மண்ணை அள்ளி அள்ளி பக்கத்திலேயே அம்பாரமாக கொட்டத் தொடங்கினார். 3 மணி நேரம் சென்ற நிலையில் ஒரு கருங்கல் சதுரமாய் தட்டுப்பட்டது. 3 அடி நிலம், 3½ அடி அகலத்தில். அதுதான் கூரை. அதை மெல்ல நெம்பி தூக்குங்க என்றார் சிவப்பிரகாசம். அவர்களும் அப்படியே செய்தனர். கல்லும் அசைந்து அசைந்து நிமிர்த்தப்பட உள்ளே இருளடைந்த குழி. சிவப்பிரகாசம் ஆவலாக தன் வசம் இருந்த டார்ச் லைட்டை உள்ளே அடித்தார். அப்போது தெரிந்த காட்சியை பார்த்து பரணியும் குருவும் அப்படியே வாயடைத்த நிலையில் புஸ் என்று சீற்றம். திரும்பினால் அம்பாரமாய்